அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு அரசு வழியில் படிக்கும் மாணவ செல்வங்கள் அவர்களுடைய கல்வி தகுதியை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மத்திய அரசால் மாநில அரசால் கொடுக்கப்படும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு வருடத்துக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தொகை ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகையும் இந்த திராவிட மாடல் திருடி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வெறும் கண் துடைப்புக்காக மாதம் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கியில் சேர்ப்பதாக சொல்லி மக்களை நம்ப வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலை உணவு மதிய உணவு என்று சொல்லி நியாய விலைக் கடையில் கிடைக்கக்கூடிய சரிபாதியாக அரிசியுடன் சேர்க்கப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி, அது மக்களால் பலமுறை விஷத்தன்மையுள்ள செறிவூட்டப்பட்ட அரிசி என்று பிளாஸ்டிக் அரிசி என்று சொல்லி முறையீடு செய்தும் அதை கண்டுகொள்ளாமல் இன்று வரை செயல்பாட்டில் இருக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசியை குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் கலவை சாதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு காய்கறிகள் இல்லாமல், பால் தயிர் எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இல்லாமல் காலை உணவும் மதிய உணவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் வெறும் கண் துடைப்புக்காக மட்டுமே. இன்றைக்கு எத்தனை பள்ளிகளில் முறையாக மைதானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை பள்ளிக்கூடங்கள் புதிதாக கட்டி நூலகங்கள் முறையாக குழந்தைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப நூலகங்கள் புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு அட்டவணையும் இதுவரை முறையாக செயல்படுத்தப்படவில்லை. திராணி இருந்தால் ஊடகங்கள் வழியாக இதை மிகைப்படுத்தி காட்டுங்கள். ஆனால் ஏழை எளிய மக்களுக்காக கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கும். அவர்களுக்காக உறுதுணையாக நின்று அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருப்போம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை இன்றைக்கு திராவிட மாடல் திருடி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை திறன்பட பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி.